எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த மைத்ரேயன் முகூர்த்தம். அதை தான் மேம் நித்யா மேமோட வீடியோ பார்த்துட்டே இருப்பாங்க. எப்போ சொல்றாங்க மைத்ரேயன் முகூர்த்தம் அப்படின்னு பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க, என்னைக்கு மைத்ரேயன் முகூர்த்தம் வருது? சனிக்கிழமை வர்றதுனால இன்னும் சிறப்பு. சனி பகவானுக்கு உகந்த நாள். ஸோ அன்றைக்கு யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் இந்த மைத்ரேயன் முகூர்த்தத்தை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்துக்கலாம். ரொம்ப நாளா அடுத்து முக்கியமா பார்த்தோம்னா இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்க, டிப்ரெஷன் இருக்கிறவங்க, மனக்குழப்பத்திலே இருக்கிறவங்க இந்த மைத்ரேயன் முகூர்த்தத்தை அன்னைக்கு கேட்பாங்க, அடுத்த மைத்ரேயன் முகூர்த்தம் எப்போ மேம், நாங்க என்ன செய்யணும்? ஏன்னா உங்க மைத்ரேயன் முகூர்த்தம் நீங்க சொல்றது எல்லாத்தையும் அவங்க ஃபாலோ பண்றாங்க. அதே மாதிரி பண்ணி நல்லாயிடுறாங்க. இந்த பிரச்சனை தீருது, கடன் பிரச்சனை தீர்ந்துச்சு, நோய் தீர்ந்துச்சு, இப்ப நோய் இல்லை, வீட்டுல அமைதி இருக்கு அப்படின்னு அவங்க நினைக்கும் போது திருப்பி அது எப்ப சொல்றீங்கன்னு ஆவலா எதிர்பார்த்துருக்காங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நாங்கள் ஒரு வீடியோலையும் பேசுகிறது தான் எங்கள் நித்யா மேமை பற்றி. நிறைய கமெண்ட்ஸு, நிறைய அவங்க என்னென்ன சிறப்புகள் பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய பேரை நிறைய பேஷண்ட்டை குணமாக்குறாங்க அப்படின்றதெல்லாம் அந்த கமெண்ட்டில் எங்களுக்கு கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்னும் ஒரே ஒரு விஷயம் இங்கே எங்கள் நித்யா மேம் கிட்ட ஸ்பெஷல் என்னென்னா, இந்த தீக்ஷாலயமில் ஒன்று தாங்க, வர்றவங்களுக்காக அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக ₹1 காயின் எடுத்து அவங்க பேரை சொல்லி முடிஞ்சு வச்சுருவோம். அவங்க நல்லா குணமாகி வீட்டுக்கு போகிறப்ப அதுக்கப்புறம் அந்த காயின் எடுத்து போய் கோயிலில் போடுவோம். இதுதான் எங்கள் நித்யா மேமோட ஸ்பெஷல். அடுத்தது இங்கே என்ன வியாதி, என்ன பிரச்சனை எல்லாம், ஏன்னா இது ஆன்மீகம் நிறைஞ்ச இடம். இது கிட்னியாக இருக்கட்டும், லிவர் பிரச்சனையாக இருக்கட்டும், சுகர் பிரச்சனையாக இருக்கட்டும், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இங்கே வந்தாலே அது எல்லாமே காணாமல் போயிடுங்க முதல்ல. அதுதான் இங்கே ஸ்பெஷலே. ஏன்னா இது ஒரு வைப்பான ஒரு இடம். இன்னொன்று, எங்கள் மேம் கிட்ட கேட்டதுக்காக இங்கே இருக்கிற மாதிரியே நம்ம சென்னை ஆதம்பாக்கம் மாதிரியே தாம்பரம் பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அந்த பக்கம் நியர்பை இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த ஆதம்பாக்கம் நியர்பை யார் இருந்தாலும் சரி, நம்பர் எடுத்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி நேராக எங்கள் நித்யா மேம்கிட்ட பார்க்கலாம். இல்லைங்க நான் வர முடியல, வெளியூரில் இருக்கேன், வெளிநாட்டில் இருக்கேன், டோன்ட் வரி. நம்பர் எடுத்து ஆன்லைனில் கூட நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன்லேயே நீங்கள் பேசி என்ன பிரச்சனைனாலும் நீங்கள் ஆன்லைன்லேயே பேசி உங்களுக்கு அது சொல்யூஷன் கிடைக்கும். அது இல்லாமல் இங்கேருந்து மெடிசன்ஸ் தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, இந்தியா மட்டும் இல்லைங்க, வெளிநாடு வரைக்கும் இங்கேருந்து மருந்து எல்லாமே போயிட்டுருக்கு. எனக்கு நான் நேரடியாக பார்த்த ஒரு கேன்சர் பேஷண்ட்டே நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்கள வீடியோ காலிலே எங்கள் மேம் குணமாக்கியிருக்காங்க. குணமாக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்காங்க. இன்னும் நல்லா க்யூர் ஆகிடுவாங்க. அப்படி ஒரு சந்தோஷத்தோடு உங்கள்கிட்ட நிறைய விஷயம் நாங்கள் பகிர்ந்துட்டுருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், ரொம்ப நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். ஓகே மேம், இப்போது நிறைய டாபிக் பார்த்துட்டே வரோம். ஆனால் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த மைத்ரேயன் முகூர்த்தம், அதை தான் மேம் நித்யா மேமோட வீடியோ பார்த்துட்டே இருப்பாங்க. எப்போ சொல்கிறாங்க மைத்ரேயன் முகூர்த்தம் அப்படின்னு பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க, என்னைக்கு மைத்ரேயன் முகூர்த்தம் வருது, அன்னைக்கு என்ன வழிபாடு, என்னென்ன பண்ணலாம் சொல்லுங்க மேம். இப்போ அடுத்து வரக்கூடிய மைத்ரேயன் முகூர்த்தம் ஏப்ரல் 18. சரிங்களா, ஏப்ரல் 18ஆம் தேதி வருது, சாட்டர்டே, சனிக்கிழமை. சனிக்கிழமை நிறைய பேர் ஃப்ரீயா இருப்பாங்க. அது முக்கியமான 4 விஷயத்துக்கு இந்த மைத்ரேயன் முகூர்த்தம் தவற விடாமல் இந்த வழிபாட்டு முறையை நம்ம செய்யணும். நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா காலையில ஏர்லி மார்னிங், தூக்கம் இருந்தாலும் முடிச்சுக்கோங்க. ஸோ நம்ம இந்த வழிபாட்டு முறையை செய்யறதுக்கு காலையில 5:55. ஸோ இந்த 5:55 மணிலிருந்து 7:30 மணி வரைக்கும் இந்த டைம்ல நம்ம இந்த மைத்ரேயன் முகூர்த்தம் இருக்கு. நம்ம தவற விடாமல் நம்ம வேண்டுதலை நம்ம கடவுள்கிட்ட வைக்கலாம். அதுவும் சனிக்கிழமை வர்றதுனால இன்னும் சிறப்பு. சனி பகவானுக்கு உகந்த நாள். ஸோ அன்றைக்கு யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் இந்த மைத்ரேயன் முகூர்த்தத்தை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்துக்கலாம். ரொம்ப நாளா நோய் இருக்கிறவங்க, இப்போ க்ரானிக்கா எனக்கு ப்ராப்ளம் இருக்கு, ஸோ எங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, அவங்களுக்கு வேண்டியும் நம்மளும் செய்யலாம்.
ஸோ வீட்டில் யாருக்காவது உடல்நிலை சரியில்லை, ரொம்ப நாளாக மருத்துவ செலவு போய்கிட்டே இருக்கு, இன்னும் தீரல அப்படின்னு சொன்னால், உடல் நலன்னு ஒரு முன்னேற்றம் வரணும்னா இந்த மைத்ரேயன் முகூர்த்தம் அன்னைக்கு நம்ம இந்த வழிபாட்டு முறையை செய்யலாம். அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்க, டிப்ரெஷன் இருக்கிறவங்க, மனக்குழப்பத்திலே இருக்கிறவங்க இந்த மைத்ரேயன் முகூர்த்தத்தை அன்னைக்கு இந்த டைம்ல இந்த வழிபாட்டு முறையை செய்யலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஜாப் வந்து தள்ளி தள்ளி போகும். சக்சஸ்ஃபுல்லா இதை ரீச் பண்ணணும்னு நினைக்கும் போது ஒரு தடை வருதே, வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கே, கடன் சுமை அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்றவங்களும் இந்த மைத்ரேயன் முகூர்த்தம் இந்த டைம்ல இந்த வழிபாட்டு முறையை செய்யறது நல்லது. இன்னும் முக்கியமாக சனி திசை நடந்துட்டு இருக்கிறவங்க, நிறைய பேருக்கு இந்த சனி திசை இருக்கிறதுனால நிறைய தடங்கள் வரும், மனத்துல ஒரு அழுத்தம் இருக்கும். இந்த சனி பகவானோட, அதாவது அவர் மாதிரி கொடுக்கிறவர் யாருமே இருக்குமே, சோதிச்சு கொடுத்துருவார், நிறைய கொடுப்பார். அப்போ நம்ம அவரை விடாம பிடிச்சிட்டு இந்த மைத்ரேயன் முகூர்த்தத்தை தவற விடாமல் நம்ம இந்த வழிபாட்டு முறையை செய்யலாம். இது நம்ம வழக்கமாக செய்யக்கூடிய முறைதான். எப்படி செய்யணும்னு நல்ல ஒரு ஒயிட் பேப்பர் நம்ம எடுத்துக்கணும், 4 பக்கமும் மஞ்சள் வச்சுட்டு கிரீன் இங்க் பென்ல நமக்கு என்ன பிரச்சனையோ அதை நம்ம அதில் எழுதணும். இப்போ எனக்கு இந்த மாதிரி உடல்நல பிரச்சனை இருக்கு, இல்லை வேலை கிடைக்கணும், சனி திசை நடக்குது, எல்லாமே நல்லதா நடக்கணும் எழுதிடணும். இல்லை வேற யாருக்காக நம்ம வேண்டிட்டு சேருமோ அவங்க பேரை இதுல எழுதி நம்ம வச்சுட்டு 1 ரூபி காயின் அதுல வச்சு நல்லா மடிச்சு ஒரு மஞ்சள் நிற கிளாத், மஞ்சள் நிற துணியில வச்சு நல்லா சுத்தி நம்ம முடிஞ்சு வச்சுட்டு நல்லா ப்ரேயர் பண்ணிக்கணும். ஸோ என்னன்னா நமக்கு இந்த உடல் நலம் சீக்கிரம் சரியாகணும், கடன் பிரச்சனை தீரணும், ஸோ வீட்டில் வந்து அமைதி நிம்மதி எல்லாமே வரணும், சந்தோஷம் வரணும்ட்டு வேண்டிட்டு வச்சுட்டு அடுத்த நாள் காலையில, ஞாயிற்றுக்கிழமை காலையில அதை எடுத்துட்டு போய் நம்ம கோயில் உண்டியல்ல செலுத்திடணும். சிவாலயங்கள்ல இல்லை நவகிரகங்கள் இருக்கக்கூடிய கோவில்கள்ல கொண்டு போயிட்டு அதை செலுத்திட்டு நவகிரகங்களை நல்லா வேண்டிட்டு 9 முறை சுற்றி வந்து பிரார்த்தனை செய்யறது தான் இந்த மைத்ரேயன் முகூர்த்தம். ஏப்ரல் 18 சனிக்கிழமை வந்து காலையிலே இதை நம்ம வந்து இந்த பிரார்த்தனை எழுதி வச்சுட்டோம்னா அவ்வளவு நல்லது. ஏர்லி மார்னிங் அந்த சூரிய உதயம் வரும்போதே நம்ம என்னென்ன பிரார்த்தனை செய்யறோமோ அது எல்லாமே நடக்கும். அப்போ இந்த மைத்ரேயன் முகூர்த்தத்தை தவற விடாமல் இந்த பரிகாரத்தை நம்ம செய்யும்போது இன்னும் சிறப்புன்னு சொல்ல. ஏன்னா நிறைய பேருக்கு இதை நான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த வீக்ல இருந்தே எல்லாரும் கேட்பாங்க, அடுத்த மைத்ரேயன் முகூர்த்தம் எப்போ மேம், நாங்க என்ன செய்யணும்? ஏன்னா உங்க மைத்ரேயன் முகூர்த்தம் நீங்க சொல்றது எல்லாத்தையும் அவங்க ஃபாலோ பண்றாங்க, அதே மாதிரி பண்ணி நல்லாயிடுறாங்க. இந்த பிரச்சனை தீருது, கடன் பிரச்சனை தீர்ந்துச்சு, நோய் தீர்ந்துச்சு, இப்ப நோய் இல்லை, வீட்டில் அமைதி இருக்கு அப்படின்னு அவங்க நினைக்கும் போது திருப்பி அது எப்போ சொல்றீங்கன்னு அவளா எதிர்பார்த்துருக்காங்க. இதுதான் மேம் உண்மை. ஸோ நம்ம ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தெரியாதவங்களுக்கும் சொல்லுங்க. ஸோ தெரியாதவங்க இதை தெரிஞ்சு இந்த வழிபாட்டு முறையை ஃபாலோ பண்ணா நம்ம எல்லாருக்குமே அது நல்லது. ஸோ தவற விடாதீங்க. ஏப்ரல் 18 காலையில். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. தெரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ மைத்ரேயன் முகூர்த்தம் எப்போ, அதுக்கு என்னென்ன வழிபாடுகள் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. ஃபுல் வீடியோவையும் பார்த்துக்கோங்க, அது பிரகாரம் பண்ணிக்கோங்க, ஹாப்பியாக இருங்க. நித்யா மேமோட அப்பாயின்மெண்ட் வேணும்னா இந்த வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து ஆதம்பாக்கத்தில் அப்பாயின்மெண்ட் வேணும்னா இங்கே வந்து பார்க்கலாம். இல்லை தாம்பரம் சைடு நீங்கள் நியர்பை இருக்கீங்கன்னா அங்கேயும் அங்கே என்னைக்கு வராங்க மேம்னு கேட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி அங்கேயும் வந்து நேரில் பார்த்துக்கலாம். வர முடியல, ஏன்னா நேர்லேயே வர முடியலங்க, நான் தமிழ்நாட்டிலே இல்லை, வெளிநாட்டில் இருக்கேன், இல்லை வேறு மாநிலத்தில் இருக்கேன்னா டோன்ட் வரி, இதுலேருந்து நம்பர் எடுத்து ஆன்லைன்லேயே நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலுங்க, ஆன்மீக பிரச்சனையாக இருக்கலாம், ஆன்மீக விஷயமாகவும் இருக்கலாம், மருத்துவ விஷயமாக இருக்கலாம், எல்லா விஷயத்துக்கும் இங்கே தீர்வு இருக்குது. ஏன்னா எங்கள் நித்யா மேம் வந்து நாட் ஒன்லி மெடிசனை தவிர உங்களுக்கு இந்த கோயிலுக்கு போனால் இந்த பிரச்சனைக்கு இந்த கோயிலில் தீர்வும் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்புறம் என்னங்க, மருந்தும் இருக்குது, ஆன்மீகமும் இருக்குது, ரெண்டும் நிறைஞ்ச இடம் தான் இந்த தீக்ஷாலயம். வாங்க, ஹாப்பியாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க. தேங்க்யூ.